இந்தியாவில் கரும்பு கொள்முதல் விலை 8% வரை உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதார விலை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கரும்புக்கான கொள்முதல் விலை உயர்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தற்போது கரும்பு கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 315 340 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், விவசாயிகளின் நலன் மற்றும் விவசாயத்தை மேம்படுத்தும் நோக்கத்திலேயே எங்களது அரசு இயங்கி வருகிறது. வரவிருக்கும் கரும்பு சீசன் அக்டோபர் 1, 2024 அன்று துவங்குகிறது. அதன்படி அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வரை புதிய விலை அமலில் இருக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த ஆண்டு கரும்பு கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 315 இருந்த நிலையில் 2024-25ஆம் நிதியாண்டில் இந்த விலை 340 உயர்த்தப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறை வழியாக பெங்களூர் செல்லும் ரயிலில் பட்டிமன்ற பேச்சாளர் இளம்பெண் யோகதர்ஷினி என்பவர் பயணம் செய்துள்ளார். அப்போது ரயிலில் கூட்டம் இல்லாத நிலையில் எதிரில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த போதை ஆசாமி ஒருவர் ஆபாசமான செய்கைகளை காட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல்துறையை சார்ந்த உதவி ஆய்வாளர் சாமிநாதன் என்பவரிடம் யோகதர்ஷினி புகார் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து சாமிநாதன் மற்றும் சக பயணிகள் அந்த போதை ஆசாமியை பிடித்து நெய்வேலியில் உள்ள ரயில்வே காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வாட்ஸ்அப் வீடியோவில் பேசியுள்ள பட்டிமன்ற பேச்சாளர், இதுபோன்று ரயிலில் தவறாக ஈடுபடும் நபர்களை குறிவைத்து துணிவுடன் புகார் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இச்சம்பவம் தற்போது பரபரப்பாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. போயிட்டு இருக்கேன், அங்கே உட்காந்துருந்தேன். இருந்தாலும் இங்கே உட்காந்துருந்தவர் அங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி தப்பாக இது பண்ணிட்டு பேண்ட் ஜிப்பு ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அந்த சாரை கூப்பிட்டு தான் இவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு உடனே நீங்கள் யார் பார்த்தாலும் சரி உடனே ஆக்ஷன் எடுங்க. எப்படிலாம் உள்ளவங்கலாம் ட்ரெயினில் பிஹேவ் பண்ணால் வந்தாக்கா எப்படி தான் லேடிஸ் வந்துட்டு ஃப்ரீயாக நாங்கள் எப்படி தான் ட்ராவல் பண்ணுறது? புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்திற்குட்பட்ட பேருந்து ஒன்று கிராம பகுதியான மணமேட்டிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்தை செம்பிபாளையத்தை சேர்ந்த பஜனை என்பவர் ஓட்டி சென்றார். பேருந்து செம்பிபாளையம் அருகே வந்தபோது ஓட்டுநர் பஜனைக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் சரிந்து வயலுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்தில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் தப்பினர். இதில் 2 பெண்களுக்கு கைமுறிவு ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று ஓட்டுநர் உட்பட 6 பேர் சிறு காயங்களுடன் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக மேற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிர் திசையில் பிரபல தனியார் உணவகம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் கிரில் சிக்கன் உள்ளிட்ட அசைவ உணவுகளை பார்சல் வாங்கி வீட்டுக்கு சென்றுள்ளார். வீட்டுக்கு சென்று பார்சலை பிரித்து பார்த்தபொழுது சிக்கனில் இருந்து துர்நாற்றம் வீசியது. இதைத் தொடர்ந்து வாடிக்கையாளர் உணவு பாதுகாப்பு துறையில் அளித்த புகாரின் பேரில் பெரம்பலூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களான சின்னமுத்து மற்றும் கதிரவன் ஆகியோர் எரக்குடி உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இறுதியாக அங்கு செய்யப்பட்டிருந்த சிக்கனை ஆய்விற்காக எடுத்து சென்றனர். மேலும் கெட்டுப்போன சிக்கன் விற்பனைக்கு வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டால் உரிய நடவடிக்கை தொடரும் என தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் மலைரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷின் மனைவி சத்யா. இவர்களுக்கு திருமணமாகி 3 வயதில் நிஷாந்தி என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கடந்த 6 மாத காலமாக கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 3 மாதங்களாக மாதனூர் அடுத்த கீழ்புத்தூர் பகுதியில் உள்ள தனது அக்கா ஐஸ்வர்யா என்பவரின் வீட்டில் சத்யா தங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன சத்யா உடல் அதே பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றில் இருந்து போலீசாரால் மீட்கப்பட்டது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையா அல்லது தற்கொலையா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் இளம்பெண்ணின் இறப்புக்கு அவரது அக்கா ஐஸ்வர்யா மற்றும் அவரது கணவர் ராஜிதான் காரணம் என கூறி சத்யாவின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து கலைத்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாசல் பகுதியைச் சேர்ந்த ஜீவா இவரது மனைவி ரதி தேவி அதே கிராமத்தைச் சேர்ந்த கோபி என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். கன்னிகைப்பேர் பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பும்போது ஜனப்பன் சத்திரத்தில் இருந்து பெரியபாளையம் நோக்கி வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் பின் மோதியதில் இதில் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்தது. இதில் ரதிதேவி மற்றும் கோபி படுகாயமடைந்தனர். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் இருவரையும் மீட்டு பெரியபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் ரதிதேவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து கோபி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.